வெல்கம் பேக். கரிமா விழித்திரு. இந்த பதிவில் எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் இஎஸ்ஐசின்னு சொல்லுவாங்க. இவங்க தவறு செஞ்ச அப்படி இல்லாட்டினா தவறே செய்யாத முதலாளிகள் மீதோ இல்லை தொழிலாளிகள் மீதோ அவங்க ஆய்வு செஞ்ச சமயத்தில் கிடைச்ச தரவுகள் அடிப்படையில் அவங்க மேலே ஒரு சில பிரிவுகளின் கீழே கிரிமினல் கேஸை ஃபைல் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பல கேஸு கோர்ட்டில் நிறைய பெண்டிங்கில் இருக்குது. அந்த கேஸை எல்லாம் ரத்து செய்கிறதுக்கும் கேஸை வாபஸ் வாங்குறதுக்கும் ஒரு அருமையான வாய்ப்பாக த நியூ ஆம்னஸ்டி ஸ்கீம் 2025ன்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீமை தமிழில் எப்படி சொல்லுவாங்கன்னா பொது மன்னிப்பு திட்டம் 2025. இந்த பதிவில் காப்பீடு செய்யப்பட்ட நபர்கள் மீது இஎஸ்ஐசி 1948 செக்ஷன் 84 கீழ் போடப்பட்ட கேஸுக்கும் செக்ஷன் 85 மற்றும் 85A கீழ் முதலாளிகள் மீது பதிவு செஞ்ச வழக்கையும் வாபஸ் வாங்கிறதுக்கு என்ன வழி இந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காப்பீடு செய்யப்பட்ட நபர்கள் மார்ச் 31, 2025 வரைக்கும் தவறான தகவலை கொடுத்து இஎஸ்ஐசியுடைய வசதிகளை அனுபவித்த ஊழியர்கள் மீது செக்ஷன் 84 கீழ் வழக்கு பதிவு செஞ்சுருந்தாங்கன்னா இப்போ சொல்ல போகிற நிபந்தனைகளின் அடிப்படையில் அந்த கேஸை தள்ளுபடி செய்ய வைக்கலாம். அது என்னென்னா, 1, ஊழியர் அனுபவித்த முழுமையான தொகையை இஎஸ்ஐசிக்கு திரும்ப கொடுக்கணும். 2, வட்டியை நம்ம திருப்பி தர வேண்டிய அவசியம் இல்லை. 3, இனி தவறான தகவலை நான் தரமாட்டேன் அப்படின்னு உறுதிமொழியை எழுதி கொடுக்கணும். 4, இதுவே தவறு செஞ்ச ஊழியர் எந்த இடத்துல இருக்கிறாருன்னு தெரியலை, 5 வருஷத்துக்கு மேலே இந்த கேஸு நிலுவையிலேயே இருக்குது, செஞ்ச தவறு இஎஸ்ஐசி விதிகளுக்கு மட்டுமே தொடர்பாக இருந்துச்சு அப்படின்னா இஎஸ்ஐசி சட்டத்தின்படி அந்த கேஸை தள்ளுபடி செஞ்சுடுவாங்க. அடுத்து வேலை கொடுக்குற முதலாளி மார்ச் 31, 2025 வரைக்கும் இஎஸ்ஐசி சட்டத்தின் பிரிவு 85 மற்றும் 85A படி முதலாளி மீது பதிவு செஞ்ச வழக்குகளை பொறுத்த வரைக்கும் இப்போ சொல்ல போகிற நிபந்தனைகள் அடிப்படையில் நாம் தள்ளுபடி செய்யலாம். 1, அதாவது உங்கள்கிட்ட வேலை செய்கிற ஊழியருக்கு நீங்கள் சரியாக இஎஸ்ஐ பணம் கட்டலை அப்படின்னு இஎஸ்ஐ அதிகாரிங்க உங்கள் நிறுவனத்தை ஆய்வு செய்ய வராங்கன்னா உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களுடைய சம்பள ரெக்கார்டை நீங்கள் அதிகாரிங்கக்கிட்ட காட்டணும். அப்படி நீங்கள் சரியாக அவங்கக்கிட்ட காட்டலைன்னா அவங்க ஒரு யூகத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு ஊழியருக்கும் நீங்கள் இவ்வளோ பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இஎஸ்ஐ அதிகாரிங்க சொன்ன தொகை உங்களுக்கு தவறாக தெரிஞ்சுதுன்னா உங்கள்கிட்ட இருக்கிற இது சம்மந்தமான ரெக்கார்ட்ஸை அந்த அதிகாரிங்கக்கிட்ட போய் நம்ம காட்டுறதன் அடிப்படையில் அதுக்கான தொகையையும் இன்ட்ரெஸ்ட்டையும் நம்ம கட்டி முடிக்கலாம். 2, இதுவே அந்த நிறுவனத்துக்கிட்ட எந்த ஒரு ரெக்கார்ட்ஸுமே இல்லைன்னா இபிஎஃப்ஓ ரெக்கார்ட்ஸு, இன்கம் டேக்ஸ் ரெக்கார்ட்ஸு, இன்னும் வேறு ஏதாவது ரெக்கார்ட்ஸு உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதை நம்ம காமிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3, இதுவே ஒரு முதலாளியால் எந்த ஒரு ரெக்கார்ட்ஸுமே கொடுக்க முடியலன்னா இப்போ சொல்ல போகிற ரெக்கார்ட்ஸில் ஏதாவது ஒன்று நம்ம கொடுக்கலாம். 1, தவறுகள் ஆரம்பிக்கிற மாதத்துக்கு முந்தின மாதத்தில் கட்டின மாதாந்திர பங்களிப்போட விவரம். அடுத்து சம்பளம் தொடர்பான விவரங்கள் இருக்கிற ஃபார்ம் 01. அடுத்து பார்த்திங்கன்னா சோசியல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் கொடுத்துருக்கிற சர்வே ரிப்போர்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த மாநிலத்துக்கு அப்படி இல்லாட்டினா மண்டலத்துக்கு அரசு நிர்ணயம் செஞ்சுருக்கிற குறைஞ்சபட்ச ஊதியத்துக்கான ரிப்போர்ட்டு. அடுத்து 4, நீங்கள் செலுத்த வேண்டிய தொகையை அதிகாரிங்க உண்மையிலேயே உங்கள் சம்பள பதிவுகளின் அடிப்படையில் கணக்கிட்டு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த வழக்கு இந்த ஸ்கீமுக்கு பொருந்தாது. 5, நீங்கள் கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்ஸின் அடிப்படையில் நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட்டை சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கான வட்டியை நாம் கட்டணும். 6, அபராதம் நம்ம கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. 7, ஏற்கனவே நீங்கள் இதுக்கான அமௌண்ட் எல்லாம் கட்டியிருந்தீங்கன்னா இந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சுருவாங்க. இதுக்காக நம்ம எந்த ஒரு அப்ளிகேஷனையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 8, நிறுவனம் இஎஸ்ஐ விதிகளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். இஎஸ்ஐசிக்கு நம்ம கட்ட வேண்டிய தொகையெல்லாம் சரியாக கட்டி புதுப்பித்த நிலையிலேயே வச்சுருக்கணும் அப்படின்னு இந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.